Hi guys, I'm Rajkumar. Then நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் ஆகலாம், ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலுக்கு வந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் எது போல் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன், அதாவது நம்ம சேனல் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இல்லையா? தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் எனக்கு கூகுள் AdSenseல இருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, ஓகேங்களா? அதாவது $1 வந்தாலும் சரி, 1 சென்ஸ் வந்தாலும் சரி, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $2 வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.00 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது $1 கூட கிடைக்கல. பட் அப்படி இருந்துமே நான் வீடியோ போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு ஃப்ரெஷராக இருந்து, அதாவது பிகினர்ஸாக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உங்கள் வெப்சைட் இது போல தான் இருக்கும். சரிங்களா? என்ன எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு வாரத்தை ஒரு 10 பேர் தான் வராங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கல, ரெவன்யூ வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே இது சேம் காமனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இது நான் ஸ்டார்டிங்கே அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னேன் இல்லையா? அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா, அதாவது ஃபார் டேவுக்கு $100 எடுக்க முடியும், $250 எடுக்க முடியும். அதே போல் ஃபார் மந்த்துக்கு $1500 மேலே எடுக்கவும் முடியும். இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு நான் எடுத்து காமிச்ச ரிப்போர்ட்டு ஃப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அபோவ் 1 மந்த்துக்கு முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சிருக்கோம். MrFull.comலேருந்து இது .1C1 என்ற யூஸ் டொமைன் இந்த மந்த் புது எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் MrFull.com உடைய வீடியோஸ் நெக்ஸ்ட் மந்த்தில் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிடும். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரியா? தென் அதாவது ப்ரீவியஸ் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு புரியும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் டே நேற்றுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.20 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.10 வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா $1.42 வந்து இருக்குது. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.41 இருக்குது. தென் லாஸ்ட் பேமெண்ட் 0.00 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் இன்னைக்கு மட்டும் நம்ம சைட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா பேஜ் யூஸ் பாருங்கள் 32 யூசர் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கல. சரிங்களா? ஆடுகளுக்கு நடக்காதால நமக்கு 0.00 சென்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சென்ஸு கூட வரல. அதை தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் AdSenseலேருந்து நமக்கு எதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா பாருங்கள், நான் எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் கத்திட்டு இருக்குது என்னன்னா ஒன்னே தான், கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கு தென் இம்ப்ரெஷனுக்கு வேறு எதுக்குமே காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா? அது இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 பேர் வந்தாலும் பேஜ் யூஸ் காசு கொடுத்தா ஒரு சென்ஸாச்சும் வந்து இருக்கலாம். வரல பார்த்தீங்களா? இதுதான் கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா? இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்துக்குங்க. தென் பேஜ் RPM அண்ட் CPC பார்த்தீங்கன்னா பேஜ் RPM மட்டும் 0.10 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் CPC 0.00 சென்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு சென்ஸ் கூட இல்லை. தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 75 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. அதாவது 32 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் இம்ப்ரெஷன் வந்து அந்த 32 யூசர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் இருக்குது. அப்போது நமக்கு 75 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து யூசர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து சாலிடாக ஒரு 30 யூசர் வந்திருக்காங்க. தென் அதை போக பாகிஸ்தான் அந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூசர் மட்டும் வந்திருக்காங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு தெரியல. தென் இதில் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்ல போயாச்சுன்னா இந்த பர்டிகுலராக எனக்கு வரக்கூடிய வெப்சைட், அதாவது டிராஃபிக் ரெவன்யூ எல்லாமே எந்த வெப்சைட் வருதுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் காட்டுறேன். தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. அது வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னன்னா நான் வந்து வெப்சைட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குங்க. அதாவது ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங், இது எல்லாமே A to Z வந்து ஃபுல் பேக்கேஜை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் இது உங்களுக்கு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் கான்டாக்ட் பண்ணுறது எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ கீழே டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் பப்ளிக்காக மெசேஜ் பண்ண வேண்டாம், ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரியும். தென் ஏன் பப்ளிக்காக மெசேஜ் பண்ண வேண்டாம் சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி வேறு யாராச்சும் வந்து என்னோட நேம் யூஸ் பண்ணி உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு ஆள் காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையாக போயிடும். அதுவே நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணினா உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன். கால் பண்ணி உங்களுக்கான A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சைடு லோட் ஆகிடுச்சு. தென் இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அதுக்கு மேலே அந்த டாபிக் பற்றி பேசிட்டு வந்துடுறேன். தென் நீங்கள் ப்ரைவேட்டாக கான்டெக்ட் பண்ணிவிட்டு என்ன எதுவாக இருந்தாலும் டவுட் கேளுங்க. தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், ஓகேங்க, ஆர்டிக்கல் மட்டும் நம்ம செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் 150 ரேஞ்சில் வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 200 மாற்ற போகிறோம். உங்களுக்கு போஸ்ட் வேணும்னா தாராளமாக இப்பயே வாங்கிக்கிங்க. யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண மாட்டோம். ஓகேவா? தென் ஒரு ஆர்டிக்கல் வந்து அதாவது அப்ரூவல் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம் நீச் இருக்குது. சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா
இப்போ டெக்னாலஜி ஓரியண்டாக நம்ம பண்ணி கொடுக்கணும், அது அப்ரூவல் கேட்டகரியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ஆல்ரெடி நான் வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ வர மாட்டேங்குது, அதுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கானா அதுக்குமே கண்டென்ட் இருக்குது. ஐசிபிசி கண்டென்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இன்சூரன்ஸில் லாயர் கேட்டகரியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா, அது போல் கேட்டகரியில் நம்ம போடும்போது நமக்கான பேஜ் RMCBC ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா நமக்கான ரெவன்யூமே இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? தென் அதுக்குமே ஒரு போஸ்ட் 150 தான், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும், SEO ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ரைட் பண்ணுறது ஃபுல் மேனுவல் ரைட்டிங் தான், 100% யூனிக்காக இருக்கும். ஓகேவா? தென் அது போக ஒரு வெப்சைட் ஃபுல் கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மானிட்டைசேஷன் ஒரு வெப்சைட் எப்படி ஃபுல் பில்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஹெட்டர் ஃபுட்டர் எப்படி கஸ்டமைஸ் பண்ண தெரியல, SEO பண்ணுறது எப்படின்னு தெரியல, நம்மளுடைய காம்படிஷன் யாருன்னு தெரியல, ஏன் ஒர்க் பண்ணுறது எதுக்கு ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ப்ரோ, இதுக்கான கோர்ஸ் அவைலபிள் இருக்கானா அதுக்கும் நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எது வந்தாலும் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட் தான் நீங்கள் ஃபுல் பார்த்துட்டு இருக்குது. தென் என்னுடைய வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1c1.us. ஓகேங்களா, இது என்னுடைய யூஎஸ் டொமைன். அதாவது இது ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் என்ன வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாத வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட வெப்சைட் நேம் வந்து 1c1.us. அதாவது நிறைய பேர் கண்ட்ரி டொமைன் வச்சிருப்பீங்க. இப்போ பர்டிகுலர் இந்தியாவில் வந்து பார்க்குறவங்க India.in டொமைன் வச்சிருப்பீங்க, ரெவன்யூ வரலன்னு சொல்லுவீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி .com, .net, .org இதுமாரி மல்டிபிள் டொமைன் ஒர்க் பண்ணுவீங்க. அதில் பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு டொமைன் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ரெவன்யூ வருமா வராதுன்றது அந்த எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? தென் இந்த மாதம் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்ல மறுபடியும் என்னுடைய .com டொமைன், அதாவது மிஸ்டர் ஃபுல் டொமைன் தான் உங்களுக்கு வீடியோஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1c1.usலேருந்து $1.10 வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 டேஸில். தென் ஆவரேஜாக வந்து 0.32 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இதில் இருக்கிற கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் அதில் US, தென் ஜப்பான், இந்தியா அந்தந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 59 சென்ஸ், 22 சென்ஸ், 0.18 சென்ஸ், தென் 11 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் அது போக கிராஃப் டீட்டெயில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆடு நான் வச்சிருக்குன்னு தெரியும், ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு தெரியும். எப்பவுமே நான் வந்து யூஸ் பண்ணுறது ஃபுல் மேனுவல் ஆட்ஸ் தான். அதில் ரெஸ்பான்சிவ் ஓம்ன்றது அது வந்து ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கீழே இருக்கிறது 300-250. இது வந்து ஆடோட சைஸ் வித் ஆர் ஹைட்டு. சரிங்களா? அது வந்து ஸ்கொயர் ஆடு வித் கட்டமாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நம்ம சேனலில் போயிட்டு நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தென் அது ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு சாலிடாக 0.5 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் எந்தெந்த கண்ட்ரி வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா இதை பார்த்தாலும் கிராஃப் டீட்டெயில் பாருங்கள். அதில் பர்டிகுலராக நமக்கு வந்து யூஎன்எஸ், அதாவது இந்தியா விட்டுட்டு அதர் கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.59 சென்ஸ், அதே போல் 0.22 சென்ஸ், தென் 18, தென் 11 அந்த மாரி சென்ஸ் வந்து ஆவரேஜாக 10 சென்ஸ் கம்மி இல்லாமல் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக தான் கிடைக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் லோவாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுங்க. தென் என்னுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். தென் எனக்கு எந்தெந்த டிரைவில் அதிகமாக ரெவன்யூ கிடைக்குதுன்னா டெஸ்க்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக 0.90 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் மொபைல் டிரைவில் இருந்து பார்த்தீங்கன்னா 0.21 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நண்பா இதில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் டீப்பாக சொன்னால் வச்சுக்கலாம் 1 ஹவருக்கு மேலே ஆகி போயிடும். சரிங்களா? ஆவரேஜாக. அதனால் நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சைடுன்றதால நமக்கு வந்து இதில் இப்போதைக்கு இதில் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா ஒழுங்கான ரெவன்யூ ஒரு டேவுக்கு $100 வந்து $250 வருது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவே சொல்லலாம். பட் ஒன்றும் இல்லாத காலி சைடில் இதில் நீங்கள் இதில் இருக்க ரெவன்யூ பார்த்தாலே உங்களுக்கு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணவே தோணாத நிறைய பேருக்கு. பட் அப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்பவுமே டிமோட்டிவேட் ஆகவே கூடாது. சரிங்களா? வருதோ இல்லையோ ஸ்டார்டிங் வந்து எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ரிசல்ட் இன்றைக்கி நாள் ஃபியூச்சரில் கிடைக்கும். ஓகேங்களா? தென் அது போக நம்ம வந்து வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட்டுடைய URL அல்லது போஸ்டட் URL மற்றவங்களுடைய வெப்சைட் இருந்ததுன்னா அது வந்து பேக்லிங்க்ல கன்வெர்ட் ஆகும். அது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் உள்ள வரும். சரிங்களா? அதாவது நிறைய பேருக்கு வந்து வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர மாட்டேங்குதுன்றீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன். உங்களுக்கு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வரனா கான்டாக்ட் பண்ணுங்க, அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவர் வந்து நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். நிறைய கோர்சஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எது வேணாலும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தென் வேறு என்ன உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் 1 or 2 டேஸ்க்குள்ளே. வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நண்பா. ஓகேங்களா? என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் உலகத்தில் வந்து மணி மேக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட சேனலை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால சொல்கிறேன். தென் வெப்சைட்டுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு பேக்கில் போய் பாருங்கள். மிஸ்டர்ஃபுல்.comல தான் நான் ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். ஃபார் டே $100 $250 அந்த ரேஞ்செல்லாம் இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் இருக்கிற வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து A to Z வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மட்டுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோஸ் அப்போ 10 மினிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து வீடியோ வந்து டைம் இஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்துங்க, டைம் பார்த்துங்க. 11:34 ஆகுது. இது ஏன் இந்த டைம் சொல்லணும்னா, எப்பவுமே நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்த வீடியோ எல்லாமே அன்டைமில் தான் நம்ம வந்து வீடியோ எடுப்போம். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து வீடியோ எடுக்கிறது மூலிமா ஏதாவது கூகுளில் இஷ்யூஸ் பக்கு போயிட்டு இருக்கிறனால நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து அன்டைம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது போக கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 8 மந்த்தை நெக்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோ எடுப்பேன், நம்ம சேனல் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோ எடுப்பேன், நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதனால் நான் காட்டுற ரிப்போர்ட் 100% யூனிக்கானதா இல்லை ஃபேக்கானதா சொல்லிட்டு டவுட் எதுவும் ஆக வேண்டாம் உங்களுக்கு. இதனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கல விட்டு போய்கிட்டே இருங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.